ஜோதிமணிக்கு இல்லைங்க, அவங்க எம்பி, அவங்க இந்த தேர்தல் அவங்க போட்டி போட போகிறது இல்லை. ஸோ அவங்க ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதே வேலை தானே நீங்கள் மாணிக் தாக்கூர் பண்ணார். காரணம் என்னென்னா, திரும்பி போய் திமுக நிற்கணுங்கிற அவசியம் அவர் இல்லைங்கிறதுனாலேயே ஒரு 3 மாதம் ஏதாவது ட்விட்டு போட்டுகிட்டே இருந்தார் அவர். இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிற கேரக்டர் அப்படி தான், மயிலாடுதுறை தனக்கு தரலைங்கிற அந்த வருத்தத்தில். ஸோ இந்த மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் அவங்கெல்லாம் யார், இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இவங்கெல்லாம் ராகுல் காங்கிரஸ். சோனியா காங்கிரஸ் ஒரு டீம் இருக்குது, கார்கே ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி ஒரு டீம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் சிதம்பரம் என்ன, நீங்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸு, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம்லாம் இருக்கும், வருத்தம் இருக்கலாம், கடுமையான வருத்தங்கள்லாம் இருக்கும். பட் அதை வெளியில் பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லா நீங்கள் சிதம்பரத்தை யார் மதிக்கிறா தமிழ்நாட்டில்? யாரும் மதிக்கிறது இல்லை. காங்கிரஸ்காரங்க யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லை. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சரியாக இல்லை, ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்கிதுங்கிறப்பனால சோனியா காந்தியும் கார்கேயும் சிதம்பரத்தை விட்டு பேச வச்சாங்க, ஜோதிமணியை பேச வச்சாங்க, பொதுவாக சொல்ல பிரவீன் சக்கரவர்த்தியை போய் பேச வச்சாங்க, மாணிக் தாக்கூர்கிட்ட பேசுனாங்க. இல்லையே, அதுக்கு தேவைப்படுறாரு, அதுக்கு ஒரு சீனியர் தேவைப்படுறாங்க. பட் இவங்களெல்லாம் அதாவது ட்விட்டர் அரசியல் பண்ணுறாங்க, சமூக வலைதளங்களில் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது அப்படிங்கிறத ஜோதிமணி மீண்டும் ஒரு முறை அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த அந்த ட்விட்டர் பதிவை வச்சு நான் சொல்கிறேன்.